அனைவருக்கும் வணக்கம். நம்ம வெள்ளலூர் நாட்டு இளைஞர் நற்பணி இயக்கம் சார்பா அறிவியல் அறிவு பூங்கா நடத்தும் 2 நாள் அடிப்படை எலக்ட்ரானிக் அண்ட் ரோபோட்டிக் பயிற்சி, அதாவது பேசிக் எலக்ட்ரானிக் அண்ட் ரோபோட்டிக் ஒர்க் ஷாப். அது வந்து என்னைக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19/1/2019, அது பொங்கல் கழிச்சு சனிக்கிழமை, அப்புறம் 20/1/2019 ஞாயிற்றுக்கிழமை. டைம் வந்து 10 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் இருக்குங்க. காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் இருக்கும். இடம் வந்து சோனைப்பட்டியில் உள்ள அறிவியல் அறிவு பூங்கா. ஒர்க் ஷாப் என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம்னா நல்லதுன்னு நினைக்கிறோம். ஒர்க் ஷாப்னா நம்ம அந்த இதில் போய் பார்க்குறோம்ல, ஒர்க் ஷாப்பு வேலை பார்க்குறதுக்காக ஒரு டூல்ஸ் ஹில்ஸ்லாம் வச்சுட்டு வேலை பார்க்குறாங்கல்ல, அந்த ஒர்க் ஷாப் மாதிரி கிடையாது. ஒர்க் ஷாப்னா அந்த இடத்துல ஒரு ப்ரோக்ராம் மாதிரி, ஒரு ஈவெண்ட் மாதிரி, நிகழ்ச்சி. அதில் என்ன சொல்லுவோம் அப்படின்றத பற்றி, அது என்ன, அந்த ஒர்க் ஷாப்பில் என்னென்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடிப்படையாக பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் காம்பனண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் ரோபோட்டிக் அதனுடைய அட்வான்ஸாக எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கிறோம். முதல்ல நம்ம பேசிக் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அடுத்தடுத்து இந்த மாதிரி ஒர்க் ஷாப்பு அப்போக்கப்போ நடத்தி நம்ம அட்வான்ஸ் லெவலுக்கு போகலாம். இதில் முக்கியமாக இந்த ஒர்க் ஷாப்பில் 3 இது முக்கியமானது. ஒன்று வந்து பேசிக் எலக்ட்ரானிக் காம்பனண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். இண்டிவிஜுவலாக இந்த மாதிரி இதுகள்லாம் என்ன, இது காயில், இது வந்து ரெசிஸ்டர், இது எதுக்கு யூஸ் ஆகும், இந்த மாதிரி சிப்புகள்லாம் எப்படி தயாரிக்கிறாங்க. ஸோ பேசிக்காக ரொம்ப அடிப்படையில் என்ன தேவைப்படும் அப்படின்றத பற்றி ஒரு 8வது பையன் படித்தா கூட எப்படி புரிகிற மாதிரி அதை பற்றி நம்ம நடத்துவோம். ஆர்டினோ மைக்ரோ கண்ட்ரோலர்ன்றது அந்த மைக்ரோ கண்ட்ரோலர்னா என்ன, அது எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், அது எதுக்கெலாம் யூஸ் ஆகுது, அதை பற்றி ஒரு இது பார்க்கலாம். அடுத்தது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ரோக்ராமிங் கான்செப்ட், பேசிக் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமிங் கான்செப்ட் அப்படின்னு என்னென்னா, கம்ப்யூட்டரில் நீங்கள் வந்து ஒரு கோடிங் அப்படி சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு செயலுக்கு அடுத்து ஒன்று என்ன மாதிரி நடக்கணும் அப்படின்னு நீங்கள் கம்ப்யூட்டருக்கு முன்னாடி எழுதி வச்சுட்டு அதுபடி கம்ப்யூட்டர் நடத்தி வைக்கிறது. அந்த மாதிரி விஷயங்கள் தான் ரோபோட்டுக்கு முக்கியமானதாக இருக்கும் ப்ரோக்ராமிங்ன்றது. பேசிக்காக உள்ளதை நம்ம பார்க்கலாம். சரி, இதை வைக்கிறதுனால நமக்கு இதனோட நோக்கம் என்னப்பா? லாங் டேர்ம், அதாவது நீண்ட கால நோக்கம், இன்னொன்று குறுகிய கால நோக்கம். அது என்ன நீண்ட கால நோக்கம்? நம்ம வெள்ளலூர் நாட்டு இளைஞர் இயக்கத்தோட நீண்ட கால நோக்கம் என்ன அப்படின்னா, நமக்கு நாம வேலைவாய்ப்பு உருவாக்கிக்கிறணும் பிற்காலத்தில். அதே சமயத்தில் நம்ம வந்து இங்கேருந்து நம்மளுடைய உழைப்பின் மூலமாக உருவாக்குற அந்த பொருட்களை வந்து ஏற்றுமதி பண்ணுறதுக்கோ அல்லது வேறு இடங்களுக்கு விற்று அதன் மூலம் நம்மளுடைய அந்த வாழ்வாதாரத்தை நிரந்தரமாக தக்க வச்சுக்கிறது. ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை நிலையை நிரந்தரமாக தக்க வச்சுக்கிறதுக்கான வழி என்ன? இப்போ நம்ம விவசாயமே பார்க்குறோமா, விவசாயத்திலேயே என்னென்ன தொழில்நுட்பம்லாம் நவீனமாக வந்துக்கிட்டு இருக்கு, அதை எப்படி நம்ம வெள்ளலூர் நாட்டுக்குள்ளே கொண்டு வரலாம், அது எப்படி நமக்கு வெள்ளலூர் நாட்டுக்கு பயன்படக்கூடிய வகையில் இருக்கும், அதுக்கு என்னென்ன வகையிலலாம் நம்ம ஸ்டெப் எடுக்கலாம், அதை பற்றி எல்லாமே. அதுதான் நீண்ட கால நோக்கம். நமக்கு நிரந்தரமான வருமானம் வர்ற மாதிரி அடித்தளத்தை ஏற்படுத்தி வச்சுக்கிறது. அதுதான் நம்மளுடைய நீண்ட கால நோக்கம். ஷார்ட் டேர்ம் கோல் அப்படின்னா குறுகிய கால நோக்கம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குறுகிய காலத்தில் நம்ம நீண்ட கால இலக்கை நோக்கி பயணிக்க வகையில் ஒரு சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு முடிக்கிறது. ஒரு குறிப்பிட்ட நோக்கம் வச்சு அதை முடிக்கிறது. அதனுடைய ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நம்ம வெள்ளலூர் நாட்டுக்குள்ளே யாருமே வெளிநாட்டுக்கெலாம் போகாமல் நமக்கு நாமே எப்படி வேலைவாய்ப்பு உருவாக்கிக்கிறது அப்படின்றது தான் நம்மளுடைய நீண்ட கால இலக்கு. அதுக்குனுடைய குறுகிய கால, அதனுடைய ஃபஸ்ட்டு அது நீண்ட கால இலக்குன்னா அதை நம்ம அடையிறதுக்கு நிறைய வேலைகள் செய்யணும். சின்ன சின்ன வேலைகள் நிறைய செஞ்சு முடிக்கணும். அதில் ஒரு பார்ட் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த ஒர்க் ஷாப் எடுத்துக்கலாம். இந்த ஒர்க் ஷாப்னால என்ன நடக்கும்? இந்த பயிற்சி நடத்துகிறோம், ஒர்க் ஷாப் நடத்துகிறோம், இதில் வந்து நம்ம மாணவர்களுக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்கலாம். இதனால் என்ன பயன் அப்படின்னா, எதிர்காலத்தில் என்னென்ன தொழில்நுட்பம்லாம் வரப்போகுது அதை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறணும். அப்புறம் பேசிக்காக எலக்ட்ரானிக்ஸு இந்த உலகத்துக்கு இப்போ முக்கியமானது. உங்களுக்கே தெரியும், எல்லா பேர் கையிலையும் ஃபோன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் காம்பனண்ட்லாம் எப்படி உருவாக்குறாங்க, அதுக்கான இதுகள்லாம் என்ன அப்படின்றத நம்ம முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும், எலக்ட்ரானிக் காம்பனண்ட்னா என்ன, அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு தெரிஞ்சு அந்த காம்பனண்ட்டை பற்றி நம்ம எதுக்குலாம் எங்கெங்கே யூஸ் ஆகுது, பயன்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் இந்த ஒர்க் ஷாப்போட முதல் நோக்கம். இதில் எல்லா வெள்ளலூர் நாட்டு மாணவர்களும் கலந்துக்கலாம். அதோடு மட்டும் இல்லை, மற்ற மாணவர்களும் கலந்துக்கலாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க. சரி, இதை நடத்தி முடித்தா நமக்கு என்ன பலன்? இப்போ நீங்கள் நடத்தி முடிச்சிட்டிங்க, வெள்ளலூர் நாட்டு இயக்க சார்பாக நடத்தி முடிச்சிட்டிங்க, இதனால் எங்கள் மாணவர்களுக்கு, அதாவது எங்கள் குழந்தைகளுக்கு என்ன பலன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு பேரண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் கேட்பீங்க, ஆமாப்பா இது என்ன சொல்கிறீங்களே, இதனால் எங்களுக்கு என்ன பலன், எங்கள் குழந்தைகளுக்கு என்ன பலன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும், எதிர்காலத்தில் எல்லாமே கம்ப்யூட்டர் சார்ந்து தான் வரப்போகுது, கணினி சார்ந்து தான் அனைத்து துறையும் வரப்போகுது.
அது நல்லா உறுதியாக சொல்ல முடியும். எல்லா துறைகள்லையும் கணினி சார்ந்து தான் வரப்போகுது. அதனால உங்கள் குழந்தைகள் இப்பயே அதுக்கான இதை முன்னாடி இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நெல் நடணும்னா முதல்ல நாற்று போய் வைக்கிறது இல்லையா, அந்த மாதிரி முதல்ல நம்ம ஒரு பேசிக்காக என்னென்ன தேவை அப்படின்றத சொல்லி வச்சிடறோம். ப்ரோக்ராமிங் கான்செப்டா என்ன, இதை பற்றி வார்த்தைகள்லாம் கேட்டு வச்சுட்டாங்க அப்படின்னா பிற்காலத்தில் அவங்க வந்து கஷ்டப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த வழிமுறை தெரியும். இந்த மாதிரி நம்ம படிச்சிருக்கோம், அந்தந்த ஒர்க் ஷாப்பில் இந்த மாதிரி நடந்திருக்கு, நம்ம அந்த மாதிரி இதை பயன்படுத்தி அவங்க அங்கே அந்தந்த இடத்துல தடைகளை உடைச்சி வெற்றி அடைவாங்க. அதுதான் உங்களுடைய இந்த ஒர்க் ஷாப்போட பயன் அப்படின்னு சொல்லலாம், முக்கியமானது. அது இருந்தாலும் நான் அடிப்படையாக சொல்லும்போது சொல்கிறேன், அடிப்படை எலக்ட்ரானிக் பொருட்களை பற்றி தெரிந்து கொள்ளுதல். பேசிக்காக இதில் இருக்கிற எலக்ட்ரானிக் காம்போனன்ட் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி எலக்ட்ரானிக் காம்போனன்ட்டு, அதனோட சிம்பிள், இதெல்லாம் கற்றுக்குறோம். இப்போ இதில் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அடிப்படை எலக்ட்ரானிக் பொருட்களை பற்றி தெரிந்து கொள்ளுதல். இந்த மாதிரி என்னென்னலாம் இருக்குது, எப்படி எப்படி காம்போனன்ட்லாம் இருக்குது, அதுக்கெல்லாம் எந்தெந்த வகையில் யூஸ் ஆகும் அப்படின்னு முதல்ல நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்கிறோம். ரெண்டாவது ஸ்டெப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அடிப்படை நிரலாக்கம், அதாவது ப்ரோக்ராமிங். நம்ம சொன்ன மாதிரி தான். இப்போ நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒன்று கம்ப்யூட்டரைஸ்டு வேர்ல்டு தான் வரப்போகுது அப்படின்னா உங்களுக்கு ப்ரோக்ராமிங் கான்செப்ட் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதாவது அந்த ப்ரோக்ராமிங்னா என்ன அப்படின்னு எங்களுக்கு தெரியாதுப்பா, அதை எப்படி நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த ப்ரோக்ராமிங் அப்படின்றது என்ன அப்படின்னு நீங்கள் முதல்ல கேட்டிங்கன்னா, கம்ப்யூட்டரில் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம தான் இன்புட்டாக எழுதி வைக்கணும். உதாரணத்துக்கு இந்த மாதிரி நடத்தணும், ஒரு 10 மணிக்கு ஒன்று நடக்கணும், 11 மணிக்கு ஒன்று நடக்கணும், 12 மணிக்கு ஒன்று நடக்கணும்னா வரிசையாக நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறோம்ல. இப்போ ஈவெண்ட் ஏதாச்சும் ஒரு, இப்போ உங்கள் வீட்டிலேயே ஏதோ நம்ம வீட்டில் கல்யாணம் நடக்குது அப்படின்னா என்ன பண்ணுவோம், காலையில் 6 மணிக்கு இந்த இடத்துல இதை பண்ணணும், அப்புறம் 6:30 போல் அங்கே வரவேற்கணும், ஒரு 7 மணிக்கு இங்கேருந்து இந்த மாலையெல்லாம் எடுத்துகிட்டு போகணும். இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்டெப்பாக வச்சுருக்கோமா, டயத்தை பொறுத்து ஒவ்வொரு வேலைகள் வச்சுருக்கோமா. அதே மாதிரி கம்ப்யூட்டர்லேயும் ஒரு டயத்தை பொறுத்து ஒவ்வொரு வேலையை நம்ம எழுதுகிறோம். அதுக்கு பேர் தான் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அது எதுக்கு அந்த ப்ரோக்ராமிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்னவாங்க அந்த மிஷினை மாற்ற விரும்புகிறீங்களோ அதுபடி அந்த மிஷின் வேலை செய்யும். நீங்கள் அந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணணும். அதுதான் அந்த ப்ரோக்ராமிங் அப்படின்றது. இதுதான் பேசிக்காக ப்ரோக்ராமிங் சொல்லுவாங்க. சரிங்களா? நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் இருக்கும். ஸோ அதை பற்றி உங்கள் குழந்தைகளுக்கு தெரிஞ்சுக்கிடுவாங்க. கண்டிப்பாக ப்ரோக்ராமிங் என்னன்னே தெரியாட்டினா கண்டிப்பாக உங்கள் குழந்தைய கண்டிப்பாக அட்டன் பண்ண வைங்க. கண்டிப்பாக இது அவங்களுக்கு வந்து ஒரு கிளியரான ஐடியாவை கொடுக்க முடியும். சரிங்களா? அடுத்து மைக்ரோ கண்ட்ரோலர். இது அர்டினோ அப்படின்றது ஒரு மைக்ரோ கண்ட்ரோலரு. அதில் எப்படி நம்ம ப்ரோக்ராம் பண்ணி நமக்கு தேவையான ஒரு இதுகளை எழுதி வச்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு யாராச்சும் ஒரு ஆள் நடந்து வர்றாங்க, லைட் எரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் உங்கள் சின்ன பையன் 8வது படிக்கிற பையன் கூட ப்ரோக்ராம் பண்ண முடியும். அந்த மாதிரி நம்ம ஒர்க் ஷாப் முடிக்கும்போது அவங்க அந்த நாலேஜ் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சொல்கிறீங்க, இந்த இடத்துல வந்து வீட்டுக்கு முன்னாடி இந்த இடத்துல நாங்கள் கட்டி போட்டு நாங்கள் வீட்டில் தூங்கிக்கிட்டு இருக்கோம், எவனோ ஒருத்தர் தூக்கிட்டு போயிட்டாங்க சைக்கிளை அப்படி சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி ப்ரோக்ராம் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ரோக்ராம் பண்ணி வச்சுட்டீங்க, உங்கள் பையனே பண்ணி வச்சுட்டான்னா அது என்ன பண்ணுன்னா, யாராச்சும் ஒரு ஆள் வந்துட்டாங்கன்னா அலாரம் அடிச்சிடும். ஸோ நீங்கள் உடனே எந்திரிச்சு போய் யாரோ வந்துட்டாங்கன்னு பார்த்துக்கலாம். இந்த மாதிரி அலாரம் அடிக்கிறதுக்கோ லைட் எரியறதுக்கோ எல்லாத்துக்குமே நீங்கள் ப்ரோக்ராம் பண்ண முடியும். அந்த அர்டினோவில் இந்த ஒர்க் ஷாப்பில் கண்டிப்பாக உங்கள் குழந்தைகள் வந்து இந்த ப்ரோக்ராமிங் கான்செப்டை கற்றுக்குருவாங்க. சரிங்களா? இந்த மாதிரி நிறையா விஷயங்களை பண்ண முடியும். இதுதான் அர்டினோ போர்டு. அதுக்கான ப்ரோக்ராமிங் அதை பற்றி ஒரு பேசிக்கானதை சொல்லுவோம். ஸோ அவங்க முடிக்கும்போது இந்த மாதிரி அவங்களும் இதெல்லாம் என்ன அப்படின்னு அவங்க தெரிஞ்சுருப்பாங்க. இதெல்லாம் என்ன, இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது, ரியல் டைம் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இதுக்கு நம்ம எப்படி சொல்யூஷன் கொடுக்குறோம் அப்படின்னு பார்க்குறோம். இதில் வந்து கட்டணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளலூர் நாட்டு இளைஞர் இயக்க சார்பாக நடத்துறதுனால எந்த கட்டணமும் கிடையாது, ஃப்ரீ தான். ஆனால் உங்களுக்கு அந்த கிட்டு ஒரு செட் ஆஃப் பொருள்கள் இருக்கும். அந்த பொருள்களை வாங்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு விலை இருக்குது. இந்த பொருள்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு கிட்டுன்னு சொல்கிறோம். ஸோ ஒன்று அர்டினோ போர்டு, அது 400 ரூபா. எல்இடி லைட்டு, இந்த போர்டு, இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் நீங்களே நெட்டில் அடித்து பார்த்துக்கலாம். எல்லாமே ரேட்லாம் வந்து யாருமே இதில் வந்து ப்ராஃபிட் பேஸ்டாக நாங்கள் நடத்தவே இல்லை. மக்களுக்கு சேவை செய்யணும்னு தான் வெள்ளலூர் நாட்டு இளைஞர் இயக்கம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அதனால் இதில் உள்ள இதெல்லாம் வந்து பொருளோட ரேட்டு தான். அதனால் நீங்கள் பொருள் வேணுன்றாலும் வாங்கிக்கலாம். சரிங்களா? பொருள் வேணுன்றாலும் 2450 ரூபா அதுக்கான காசு கட்டி வாங்கிக்கலாம். அது முன்கூட்டியே சொல்லிடுங்க எங்களுக்கு மெயில் மூலமாக, எங்களுக்கு வேணும் அப்படின்ட்டு. அவங்க மட்டும் அவங்களுக்கு பொருள் கொடுப்போம். மற்றெல்லாம் பொருள் நாங்கள் கொண்டு வந்திருப்போம், அதன் மூலம் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுவோம். அந்த பயிற்சி கற்றுக்குவாங்க. பயிற்சி முற்றிலும் இலவசம்.
பொருள் வாங்கணும், அப்படி பொருள் வேணும், இந்த பொருள்கள்லாம் எங்களுக்கு வேணும்ப்பா, அப்படி நாங்களும் செஞ்சு பார்க்கணும், நீங்கள் இல்லாதப்பா அப்படின்னு செய்யணுமா கண்டிப்பாக சப்போர்ட்டிவாக இருக்கும். பொருள் இருந்தால் ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்கள் உங்கள் பசங்க வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னா சயின்ஸ் எக்ஸிபிஷன் வருது, இப்போ ஸ்கூலில் வருது, ஒரு சயின்ஸ் இது வருது அப்படின்னா உடனே அவங்க அதை செஞ்சு பார்க்கலாம். செஞ்சு பார்த்துட்டு அவங்க கொண்டு போய் அதில் போய் டெமான்ஸ்ட்ரேஷன் போய் காட்டலாம். அந்த ஸ்கூலில் அவங்களுக்கு கண்டிப்பாக ப்ரைஸ் கிடைக்கும் நிறையா. ஏன்னா இது வந்து இந்த மாதிரி கான்செப்ட் ஸ்கூலில் மற்ற இடத்துங்களில் நடத்தியிருப்பாங்களான்றது நமக்கு தெரியாது. நம்ம வெள்ளூர் நாட்டுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு, இதை நம்ம பயன்படுத்திக்கிடுவோம். சரிங்களா? அதுக்கு பொருள் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதுக்கான காசை கட்டி வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு இந்தந்த பொருள் தான் வேணும்னு நீங்கள் இந்த பொருளை மட்டும் பாயிண்ட் பண்ணி எங்களுக்கு மெயில் அனுப்புனாலும் அந்தந்த பொருளை மட்டும் நாங்கள் அந்த டேட்டில் உங்களுக்கு வந்து கொடுக்குறோம். நீங்கள் அன்றைக்கி காசு கொடுத்தா கூட போதும். சரிங்களா? பொருள் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் காசு கட்டி ஆகணும். ஸோ இன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இன்ஸ்ட்ரக்டரில் இது முக்கியமானது ஆர்கனைசர்னா வெள்ளூர் நாடு யூத்ஸ், கம்ப்ளீட்டாக வெள்ளூர் நாட்டு இளைஞர்கள் தான் இதில் இன்வால்வ் ஆகி செய்கிறோம். எதிர்காலத்தில் வர இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்களை பற்றி ஐஐடி இருக்குல்ல, ஐஐடியில் படிக்கிற எம்டெக் பிஹெச்டி மாணவர்களோட அவங்க பகிர்வுகள், அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒர்க் ஷாப்பை பற்றி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்களுடைய அந்த இது வரும், அதை பார்ப்போம். உத்தரன் சின்கா, எம்டெக் ஐஐடி ஹைதராபாத். So we don't have to go into the field and look every day if the crop is ready to be reaped or not. And these types of technologies can be useful in your village because it might help you understand the anatomy of the crop better, and your students and your children might actually take advantage of these advanced technologies that we here at IIT enjoy. Thank you. Thank you. இந்த ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா எம்டெக் படிக்கிறாப்புல ஐஐடி ஹைதராபாத்தில். ஸோ அவரோட தொழில்நுட்பத்தை பற்றி சொன்னார். ஏன்னா பிற்காலத்தில் விவசாயம் வந்து முக்கியமான பங்கு வகிக்கும். அதில் வந்து ரோபோட்டிக்ஸ் இன்வால்வ் ஆகும் கண்டிப்பாக. அதுக்குள்ளே நம்ம தயாராகிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து எளிதாக நம்ம வெற்றி கொள்ள முடியும். சரிங்களா? அடுத்து என்டா ரமேஷ், பிஹெச்டி, ஐஐடி மெட்ராஸ் அண்ட் ஐஐடி ஹைதராபாத். Not only the curiosity among the village students, but also gives a good view over the new technology. So I strongly recommended to attend this kind of workshops. Myself Ramesh, and I have completed my MTech from the IIT Madras and doing PhD from IIT Hyderabad. And I have attended many workshops, and so I know the benefits of the workshop. Because not only the curiosity among the village students, but also gives a good view over the new technology. So I strongly recommended to attend this kind of workshops, and I really appreciate my friends. Thank you. Okay, thank you. Next, Siraj Arora, PhD, IIT ஹைதராபாத். சி ஷேட் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குட் இனிஷியேஷன் ஃபார் ரூரல் டெவலப்மெண்ட். இது வந்து நல்ல ஒரு கிராமப்புற மாணவர்களுக்கு முன்னேற்றம் அடைய வைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு தொடக்கம் அப்படி சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து சுப்ரஜித் நாக், பிஹெச்டி, ஐஐடி தன்பாத், எம்டெக் அண்ட் ஐஐடி ஹைதராபாத், பிஹெச்டி. Hi everyone, this is Subhrajit Nag. I have completed my MTech from IIT Dhanbad and presently I am pursuing my PhD from IIT Hyderabad. So this is a very good initiative. This workshop is a very good initiative by my friend and the VNY youths. Definitely everyone should attend this workshop and learn the new technologies which are coming up. Since in the villages it is very hard to learn about the new technologies. So later on, after learning robotics, this is a very basic thing. So after learning these basic steps, someone can go on to advanced robotics and they can also choose it as a career prospect and also use it for the development of the village. This is a very good thing and I definitely encourage everyone to attend this workshop. Thank you. Thank you. Okay. இதெல்லாம் அவங்க வந்து இங்கே என்னோட படிக்கிற பசங்க, படிக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க மற்றவங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம ஒர்க் ஷாப்லாம் கிராமப்புறங்கள் நடத்தினா என்னென்ன பலன்கள்லாம் இருக்கும் அப்படின்னு அவங்களுடைய கண்ணோட்டத்தை கேட்டோம். ஸோ ஃபைனலாக இதை முடிக்கிற முன்னாடி ஒரு விஷயம். இப்போ வந்து நம்ம மாணவர்கள் தான் இங்கே நிற்கிறாங்க. ஒரு ஆள் நிற்கிறாரு, ஒரு
வழிகாட்டுறவர் இங்கே இருக்கார், இவங்கெல்லாம் மாணவர்கள். அவங்க வந்து அவங்களோட இலக்கை சொல்கிறாங்க, நாங்கள் அங்கே போகணும் அங்கே போகணும்னு இந்த இடத்துக்கு போகிறாங்க. இந்த இடத்துல எதுவுமே போர்டு இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து அவங்களாம் ட்ரை பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு இந்த ஆந்திராவிலேருந்து ஒரு ஆள் டெல்லிக்கு போகணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவர் வர்றாரு, இந்த இடத்துல வந்து நின்றுட்டு நான் டெல்லிக்கு போகணும், அவன் என்னோட இலக்கு வந்து இதுதான் அப்படின்னு சொல்கிறாரு. அவருக்கு சரியான வாதம் காட்ட முடியலை அப்படின்னு வச்சுக்கோங்க. அவர் என்ன பண்ணணும், ஒன்று அவர் எங்கே நின்று இப்படி நடந்து போய் ஒன்று ஒன்றா செக் பண்ணி பார்க்கணும். ராஜஸ்தான் போயிட்டு இது ராஜஸ்தான், டெல்லி இல்லை அப்படின்னு திரும்பி வரணும். அப்புறம் திரும்பி இப்படியே நடந்து போயிட்டு கல்கத்தா, ஓ இது கல்கத்தா, நம்ம போக வேண்டியது டெல்லி, திரும்பி இங்கே வரணும், திரும்பி இப்படி போய் அப்புறம் டெல்லி அடையணும். ஸோ இந்த மாதிரி நிறையா ட்ரையல் அண்ட் எரர் பண்ணணும் இல்லைங்களா? அதாவது இதை தான் ட்ரையல் அண்ட் எரர்னா என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் ஒன்று முயற்சி பண்ணுறது அது வருமா வராதான்னு உங்களுக்கு தெரியாது. அப்புறம் நீங்கள் வந்துச்சுன்னா பரவாயில்ல, வரலைன்னா திரும்ப ஒரு வாட்டம் முயற்சி பண்ணுறது. இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பேர் ட்ரையல் அண்ட் எரர்னு சொல்கிறது. இது மாதிரி நம்ம மாணவர்கள் ட்ரையல் அண்ட் எரர் பண்ணி பண்ணி கொஞ்ச நாளில் பார்ப்பாங்க, சரி நம்ம இது அடைய முடியாது போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அதை விட்டுருவாங்க. அதுதான் மெயினானது. ஆனால் அது சப்போஸ் இந்த இடத்துல ஒரு ஆள் இருக்கார், அவர் வந்து இது கொஞ்சம் வழிகாட்டுறவராக இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் டேரெக்டாக அவர்கிட்ட போன சொல்ல கேட்குறீங்க, நான் வந்து டெல்லிக்கு போகணும் அப்படின்னா அவர் டேரெக்டாக இந்த பாதையை மட்டும் காட்டுறாரு. அப்போ நீங்கள் டேரெக்டாக டெல்லிக்கு போய் அடைஞ்சு உங்களோட வெற்றி அடைஞ்சிட்டீங்க. இந்த கதையை ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து இருக்குது. நகர்ப்புற மாணவர்களுக்கும் கிராமப்புற மாணவர்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நகர்ப்புற மாணவர்களுக்கு அங்கே கைட் பண்ணுறதுக்கு நிறையா ரிசோர்ஸ் நிறையா அவைலபிளாக இருக்குது. நிறையா வந்து நபர்கள் இருக்காங்க அவங்கள வந்து வழிநடத்தி போகிறதுக்கு. ஆனால் கிராமப்புற மாணவர்களுக்கு வந்து நிறைய பேர் வழிநடத்தி போகிறதுக்கான வழி இல்லாதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா, நாமே ஒரு முயற்சி பண்ணி போகிறோம். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட கடத்துக்கு எடுத்து நம்ம போகிற பாதை சரியில்லை போல இருக்குது, நம்ம அடைய முடியலையே அப்படின்னு ஒதுங்கிடுறோம். இதுதான் மெயினான எரர், இதுதான் முக்கியமானது. இதை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒர்க் ஷாப்புகள்லாம் அடிக்கடி நடத்தி அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். இந்த மாதிரி பாதைகள்லாம் இருக்குது, இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப்லாம் இருக்குது, இந்த மாதிரி படிக்கலாம், இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்லாம் இருக்குது, நீங்கள் வெளிநாட்டுக்கு போய் கூட படிக்க வைக்க முடியும், உங்கள் பையன் வந்து நல்லா படித்தார் அப்படின்னா கவர்மெண்ட் இவ்வளோ ரூபா வரைக்கும் தருது அப்படின்ற அந்த வழிமுறையை நம்ம சொல்கிறதுக்கு தான் நமக்கு வேணும். அவங்க படிச்சிருவாங்க, எல்லா பேருமே நல்லா இன்டெலிஜென்ஸாக தான் இருக்கும். அதனால் படிப்புன்றது எல்லா பேத்துக்கும் வரக்கூடிய ஒன்று தான். அந்த பாதை காட்டுறது அப்படின்றதுல தான் எல்லா பேத்துக்கும் வித்தியாசப்படுது. ஸோ இந்த மாதிரி ஒர்க் ஷாப்பை நம்ம வந்து வெள்ளலூர் நாட்டு இளைஞர் இயக்கம் சார்பாக இந்த மாதிரி ஒர்க் ஷாப் நடத்துறதுன்றது ரொம்ப கூடியதாக இருக்கும் மாணவர்களுக்கு, வெள்ளலூர் நாட்டு மாணவர்களுக்கு எஸ்பெஷல் முக்கியம். வெள்ளலூர் நாட்டில் 8ஆவதுலேருந்து 12ஆவது இந்த மாதிரி படிக்கிற மாணவர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக அவங்கெல்லாம் வந்து இதில் கலந்துக்கிற சொல்லுங்கள். இது ரொம்ப பலனளிக்கும்னு நான் கண்டிப்பாக நம்புகிறோம். இது இந்த நம்ம வந்து இப்போ வெள்ளலூர் நாட்டு இயக்கத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும், சொன்ன மாதிரி தான் வெள்ளலூர் நாட்டுக்குள்ளே வேலைவாய்ப்பை நம்மளே உருவாக்கிக்கிறணும். யாரும் நம்ம வெளிநாட்டுக்கு போகணும்னு அவசியம் இருக்கக்கூடாது. வெளிநாட்டுக்கு போகணும்னு நினச்சா சும்மா போயிட்டு வரலாம், அந்த மாதிரி தான் வச்சுருக்கணும். தவிர ஒரு கட்டாயமாக நம்ம திணிக்கப்படக்கூடாது. கட்டாயமாக போய் நீ வேலை பார்த்தே ஆகணும், அப்போ தான் வந்து வீட்டில் சாப்பாட்டுக்கு சோறுக்கு வழி அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கக்கூடாது. அதுதான் இந்த வெள்ளலூர் நாட்டு இயக்கத்தோட நோக்கம். ஸோ இந்த மாதிரி ஒர்க் ஷாப்லாம் அடிக்கடி வந்து நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நல்லது. ஏன்னா இந்த மாதிரி டெக்னாலஜி வந்துச்சுன்னா நம்ம எப்படி விவசாயங்கள்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு டெமோ பார்ப்போம். ரோபோட்டிக் விவசாயங்கள்லாம் எப்படி போய்கிட்டு இருக்குன்னு பாருங்கள். இது ஒரு சின்ன வீடியோ. இது 2வது ஸ்டெப்பாக எடுத்தது. இதுதான் 3வது ஜென்ரேஷன் வரப்போகுது. ஆட்டோமேட்டிக்காகவே மனிதர்களே இல்லாமல் அதுவாகவே வேலை செய்யும். இதெல்லாம் மருந்து அடிக்கிற மிஷினு. இது ஆட்டோமேட்டிக்காகவே பயிர்களுக்கு மருந்து அடிக்கக்கூடியது. இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி நம்ம ஊருக்குள்ளேயும் கொண்டு வரணும் அப்படின்றது தான் எங்களுடைய கனவு. ஸோ கண்டிப்பாக நம்ம எல்லாரும் அதுக்கு ஒருங்கிணைந்து பாடுபடுவோம். நன்றி, வணக்கம்.